நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம். இமேஜின் பண்ணுங்க, மெனு கார்டு ஓப்பன் பண்ணதுமே சூப்ஸ், ஸ்டார்டர்ஸ், மெயின் கோர்ஸ், டெசர்ட்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மெனு கார்டு பார்த்த உடனே அந்த ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன, டேஸ்ட் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற டாப் கம்பெனிஸோட கம்பைன்டு பெர்ஃபார்மன்ஸை ரெஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு இண்டெக்ஸ் தான் நிஃப்டி 50. ஸோ இந்த வீடியோவில் நிஃப்டினா என்ன, நிஃப்டியில் என்னென்ன இருக்குது, இன்வெஸ்டர்ஸ்க்கு இது எப்படி யூஸ் ஆகும், நிஃப்டியில் இருக்கிற டாப் கம்பெனிஸ் என்னென்ன, நிஃப்டிக்கும் சென்செக்ஸுக்கும் என்ன வித்தியாசம், இந்த 5 விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். நிஃப்டியோட ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிறது நேஷனல் 50. இதை தான் நம்ம சுருக்கமாக நிஃப்டி 50 நம்ம சொல்கிறோம். இது நேஷனல் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்கிற டாப் 50 கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணுது. இது 1996 ஏப்ரலில் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு பவர்ஃபுல் இண்டிகேட்டராக இந்த நிஃப்டி 50 இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, கம்பெனிஸோட வேல்யூஸ் எப்படி இருக்கு, இன்வெஸ்டர்ஸோட மூட் பாசிட்டிவா நெகட்டிவானு புரிஞ்சுக்கிறதுக்கு கண்ணாடி மாதிரி தான் இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ். நிஃப்டியில் கவர் பண்ணியிருக்கிற 50 கம்பெனிஸ் பேங்கிங், ஐடி, எனர்ஜி, எஃப்எம்சிஜி, ஆட்டோ, ஃபார்மா, இந்த மாதிரி எல்லா மேஜர் செக்டர்ஸ்ல இருந்தும் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இந்தியன் எக்கனாமியோட பல்ஸை இது ரெப்ரசென்ட் பண்ணுது. நிஃப்டியோட பேஸ் இயர் 1995, பேஸ் வேல்யூ 1000 பாயிண்ட்ஸ். அதாவது 1000 பாயிண்ட்ல தொடங்கின நிஃப்டி இன்னைக்கு, அதாவது அக்டோபர் 2025ல 26,000 பாயிண்ட்ல ட்ரேட் ஆகுது. ஆல்மோஸ்ட் 26 மடங்கு வளர்ச்சி இந்த 30 வருஷத்துல. இதுதான் இந்தியன் எக்கனாமியோட கன்சிஸ்டன்ட் growthக்கான ஒரு சாலிடான ப்ரூஃப். இப்போ ஒரு கொஸ்டின் வரலாம், ஏன் இன்வெஸ்டர்ஸுக்கு நிஃப்டி ரொம்ப முக்கியம்? நிஃப்டி ஒரு மார்க்கெட் பேரோமீட்டர் மாதிரி ஒர்க் பண்ணுது. நிஃப்டி மேலே போனால் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் பாசிட்டிவாக இருக்குது, நிஃப்டி கீழே போனால் சென்டிமெண்ட் நெகட்டிவாக இருக்குது. இந்த 50 கம்பெனிஸோட வேல்யூ கம்பைண்டாக பெருசாகும் போது இண்டெக்ஸ் மேலே போகுது, குறையும் போது கீழே வருது. ஸோ சென்செக்ஸ் மாதிரியே நிஃப்டியோட மூமெண்ட்டை பார்த்தா மார்க்கெட்டோட மூட் என்ன அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ரேடியோவில் ஒரு ஃபாஸ்டான பீட் சாங் கேட்கும்போது எப்படி நமக்குள்ள ஒரு எனர்ஜி கிடைக்குதோ, மெலடியான ஒரு பாட்டு கேட்கும்போது எப்படி நம்ம மனசுக்குள்ள ஒரு காமான ஃபீல் வருதோ, அதே போல தான் நிஃப்டியோட ரிதம் பார்த்தா மார்க்கெட்டில் எனர்ஜின்னு சொல்கிற புல்லிஷ்னஸ் இருக்கா, இல்லை ஸ்லோ மூட்னு சொல்கிற ஒரு பியரிஷ் சென்டிமெண்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நிஃப்டியில் இருக்கிற டாப் பிளேயர்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆஸ் ஆஃப் நவம்பர் 2024 நிஃப்டி 50ல ஹையஸ்ட் வெயிட்டேஜ் ஹோல்ட் பண்ணுற டாப் 5 கம்பெனிஸ் இதுதான். HDFC பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ICICI பேங்க், இன்ஃபோசிஸ், ITC. இதுதான் நிஃப்டியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கம்பெனிஸ். ஆனால் இந்த லைனப் அப்படிங்கிறது மாறலாம். வருஷத்துக்கு 2 தடவை ஜூன் அண்ட் டிசம்பரில் இதை ரிவ்யூ பண்ணுவாங்க. பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மற்ற கிரைட்டீரியா அடிப்படையில் புதுசாக நிஃப்டிக்குள்ள ஸ்டாக் ஏதாவது வருமா, இல்லை நிஃப்டி 50ல இருக்கிற ஸ்டாக்ஸை ரிமூவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் புதுசாக மார்க்கெட்டில் என்ட்ரி பண்ணுற இன்வெஸ்டர்னா நிஃப்டி உங்கள் ஸ்டார்ட் பாயிண்ட்டாக இருக்கும். நேரடியாக ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தால் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதனால நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மணி நிஃப்டி 50ல இருக்கிற கம்பெனிஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதில் ரிஸ்க்கும் கம்மி, டைவர்சிஃபிகேஷனும் கிடைக்கும். லாங் டேர்மில் ஒரு சேஃப்டியான growth-ஐ நம்மளால் எதிர்பார்க்க முடியும். இது பிகினர்ஸுக்கு ஒரு சூப்பரான என்ட்ரி ஆப்ஷன். எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த 1000ம் ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டி 50ல இருக்கிற 50 கம்பெனிஸ்க்கும் டிவைட் ஆகும். ஸோ ஏதாவது ஒரு கம்பெனி கிராஷ் ஆனால் கூட ஓவரால் இம்பேக்ட் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஒரு பெரிய டவுட் உங்களுக்கு வந்திருக்கலாம், நிஃப்டிக்கும் சென்செக்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? நிஃப்டி NSEயோட இண்டெக்ஸ். NSEல இருக்கிற டாப் 50 கம்பெனிஸை நிஃப்டி 50 கவர் பண்ணும். சென்செக்ஸ் அப்படிங்கிறது BSEயோட இண்டெக்ஸ். BSEல இருக்கிற டாப் 30 கம்பெனிஸை இது கவர் பண்ணும். நிஃப்டியில் கம்பெனிஸ் அண்ட் செக்டர்ஸோட ரேஞ்ச் பெருசாக இருக்கும். ஸோ இது ப்ராடர் மார்க்கெட்டை ரெப்ரசென்ட் பண்ணும். சென்செக்ஸில் 30 கம்பெனிஸ் தான் அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் ஃபோக்கஸ்டு வியூவாக இருக்கும். ரெண்டுமே இந்தியன் மார்க்கெட்டோட மிரர் தான். ஸோ இதுதான் நிஃப்டியோட ஃபுல் ஸ்டோரி. நிஃப்டியில் இருக்கிற மூவ்மெண்ட் பார்த்தா மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் என்ன, ட்ரெண்ட் என்ன, செக்டர் பெர்ஃபார்மன்ஸ் என்ன, எல்லாமே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடராக இருந்தாலும் சரி, நிஃப்டியை ஃபாலோ பண்ணால் ஸ்மார்ட்டாக டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். நிஃப்டி இப்போ 26,000ல் ட்ரேட் ஆகுது. இது வெறும் ரேண்டமான ஒரு நம்பர் கிடையாதுங்க. இந்தியா எந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் ஒரு மார்க்கெட் சீக்ரெட்டோட உங்களை மீட் பண்ணுறேன்.